Hi everybody, I am Sanjay, Senior Lecturer from Mechanic Department, Christian Polytechnic College, Ottanjatram. Now I am going to discuss about 4-stroke and 2-stroke engine. Automobile வந்து 4-stroke engine, 2-stroke engine மெயினா பயன்படுத்துறாங்க. நம்ம வந்து 4-stroke engine வந்து heavy commercial vehicle, லாரி, பஸ்ல மெயினா யூஸ் பண்றாங்க. 2-stroke engine வந்து நம்ம வந்து 2-wheelerல மெயினா யூஸ் பண்றாங்க. பழைய கால 2-wheelerல மெயினா யூஸ் பண்றாங்க. 4-stroke engine வந்து மெயினா 4 ஸ்ட்ரோக் இருக்கு. ஒன்னு சக்சன் ஸ்ட்ரோக், கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக், பவர் ஸ்ட்ரோக், எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக். சக்சஸ் ஸ்ட்ரோக்ல வந்து பிஸ்டன் வந்து டிடிசி டு பிடிசி மூவ் ஆகும், டாப் டெட் சென்டர் டு பாட்டம் டெட் சென்டர். இதுல வந்து இன்லெட் வால் ஓப்பன் ஆகும், அவுட்லெட் வால் க்ளோஸா இருக்கும். இன்லெட் வால் ஓப்பன் ஆகும்போது பெட்ரோலும் ஏர் மிக்சர் வந்து உள்ள என்டர் ஆகும் பெட்ரோல் இன்ஜின்ல. டீசல் இன்ஜின்ல வந்து ஒன்லி ஏர் மட்டும் உள்ள என்டர் ஆகும். கம்ப்ரஸர் ஸ்ட்ரோக்ல வந்து பிஸ்டன் வந்து கீழே இருந்து மேல மூவ் ஆகும், அதாவது பிடிசி டு டிடிசி மூவ் ஆகும். தட் இஸ் பாட்டம் டெட் சென்டர் டு டாப் டெட் சென்டர். இதுல வந்து உள்ள வந்து என்ட்ரி பண்ண பெட்ரோல் ஏர் மிக்சர் ஆர் ஏர் மிக்சர் வந்து கம்ப்ரஸ் ஆகி ஹை டெம்பரேச்சர் ஃபார்ம் ஆகும். ஒரு அப்ராக்சிமேட் 1350 டிகிரி சென்டிகிரேட் 1200 டிகிரி சென்டிகிரேட் டெம்பரேச்சர் ஃபார்ம் ஆகும். அந்த டெம்பரேச்சர் ஃபார்ம் ஆகும்போது பெட்ரோல் இன்ஜின்ல ஸ்பார்க் பிளக் மூலியமா ஸ்பார்க் வந்து எரிய வச்சு நம்மளுக்கு வந்து ஹாட் கேசஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த ஹாட் கேசஸ்னால வந்து பிஸ்டன் வந்து மேல இருந்து கீழே வருது. அது வந்து 3வது ஸ்ட்ரோக் பவர் ஸ்ட்ரோக். இந்த பவர் ஸ்ட்ரோக்ல நம்ம வந்து கிராங்க் ஷாஃப்ட் மூலமா பவர் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அந்த டைம்ல இருந்து 2 வால்வுமே க்ளோஸா இருக்கும் பவர் ஸ்ட்ரோக்ல. அதே நேரம் கம்ப்ரஸ் ஸ்ட்ரோக்ல 2 வால்வுமே க்ளோஸா இருக்கும். லாஸ்ட் ஸ்ட்ரோக் வந்து எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக். அப்போ வந்து பிஸ்டன் வந்து கீழே இருந்து மேல மூவ் ஆகும். அந்த நேரத்துல வந்து இன்லெட் வால்வ் க்ளோஸா இருக்கும், எக்ஸாஸ்ட் வால்வ் ஓப்பன் இருக்கும். ஹாட் கேசஸ் எல்லாம் ஈஸியா வெளியே போறதுக்கு அவுட்லெட் வால்வ் ஓப்பன் ஆகும். இதே வந்து 4-stroke இன்ஜின் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆகும். நெக்ஸ்ட் பார்க்கறது நம்ம 2-stroke இன்ஜின். இட் மே பி பெட்ரோல் இன்ஜின் ஆர் டீசல் இன்ஜின். 2-stroke இன்ஜின் வந்து ஒரு ரெவல்யூஷனுக்கு ஒரு பவர் கிடைக்கும். 4-stroke இன்ஜின் 2 ரெவல்யூஷனுக்கு ஒரு பவர் கிடைக்கும். ஓல்டு வெஹிக்கிள் பூராமே 2-stroke இன்ஜின் தான். யமஹா RX100, பஜாஜ் M80, டிவிஎஸ் 50, டிவிஎஸ் சாம்ப், அது பூராமே 2-stroke இன்ஜின் தான். 2-stroke இன்ஜின்ல வந்து மைலேஜ் கம்மியா இருக்கு, பெட்ரோல் ரொம்ப லாஸ் ஆகுறதுனால நிறைய பேர் வந்து 4-stroke இன்ஜினா மாத்திட்டாங்க. 2-stroke இன்ஜின்ல 2 விதமான ஸ்ட்ரோக் இருக்கு, அப்பர் ஸ்ட்ரோக், டவுன்வர்ட் ஸ்ட்ரோக். 2-stroke இன்ஜின்ல மேல 3 போர்ட் பயன்படுத்துறாங்க, இன்லெட் போர்ட், டிரான்ஸ்ஃபர் போர்ட், அவுட்லெட் போர்ட். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த அப்பர் ஸ்ட்ரோக்ல வந்து 2 ஸ்ட்ரோக் ஃபார்ம் ஆகுது. இன்லெட் ஸ்ட்ரோக் நடக்குது, அதே நேரத்தில் கம்ப்ரஸ் ஸ்ட்ரோக் நடக்குது. டவுன்வர்ட் ஸ்ட்ரோக்ல நம்மளுக்கு வந்து பவர் ஸ்ட்ரோக் நடக்குது, எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக் நடக்குது. இதுல 3 போர்ட் யூஸ் பண்றதுனால வந்து நம்ம ஜென்ரலா 3 போர்ட் யூஸ் பண்றதுனால 2-stroke இன்ஜின் சொல்றோம். 4-stroke இன்ஜின் வந்து வால் பயன்படுத்துறாங்க, இன்லெட் வால், எக்ஸாஸ்ட் வால். இது வந்து ஓல்டு டேஸ்ல வந்து யூஸ் பண்ணாங்க. இப்போ நடைமுறை இதுல வந்து பெட்ரோல் ரொம்ப லாஸ் ஆகுறதுனால, டீசல் ரொம்ப லாஸ் ஆகுறதுனால 4-stroke இன்ஜின் அப்ளை பண்றாங்க. இப்போ வந்து ரெண்டுக்கு கம்பேரிசன் பார்க்கலாம். 4-stroke இன்ஜின், 2-stroke இன்ஜின். 2-stroke engine, 4-stroke engine. Cycle is completed in 2 strokes of piston in 1 revolution of the crankshaft. அதாவது ஒரு ரெவல்யூஷன் ஆஃப் கிராங்க் ஷாஃப்ட்க்கு ஒரு பவர் கிடைக்கும் 2-stroke engine. 4-stroke engine 2 revolution of crank shaftக்கு ஒரு பவர் கிடைக்கும். செகண்ட் பாயிண்ட், 1 power stroke in every revolution of crank shaft. அதேதான். மூணாவது, லைட்டர் ஃப்ளைவீல் இஸ் யூஸ்ட். இதுல ஃப்ளைவீல் ரொம்ப லைட்டா இருக்கும். 4-stroke engine ஹெவி ஃப்ளைவீல் இருக்கும். 4வது பாயிண்ட், இதுல மெயினா போர்ட் யூஸ் பண்றாங்க. 3 போர்ட் இருக்கு, இன்லெட் போர்ட், அவுட்லெட் போர்ட், டிரான்ஸ்ஃபர் போர்ட். இதுல 4-stroke இன்ஜின்ல வால் யூஸ் பண்றாங்க, இன்லெட் வால் அண்ட் அவுட்லெட் வால். 5th பாயிண்ட், இதுல வந்து லெஸ் வியர் அண்ட் டியர், தேய்மான திறன் ரொம்ப கம்மியா இருக்கும். இதுல தேய்மான திறன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் 4-stroke இன்ஜின்ல. லாஸ்ட் பாயிண்ட், லெஸ் வெயிட், வெயிட் வந்து குறைவாக இருக்கும் 2-stroke இன்ஜின்ல. 4-stroke இன்ஜின்ல மோர் வெயிட் இருக்கும். இதே மாதிரி 2-stroke இன்ஜின், 4-stroke இன்ஜின் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்ஜின் சம்பந்தமானது நம்ம வேற டாபிக் பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ.